அனைவருக்கும் காலை வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராக ஒரு பேச்சுலர் வந்து டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சிம்பிள் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேமியா தான் நம்ம செய்ய போகிறோம். அதுவும் சிம்பிளாக அண்டு குயிக்காக செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் நல்லா சூடானதும் நான் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்புலாம் சேர்த்துக்கலாம். நான் அது வந்து சேர்த்துக்கல, பாப்பாவுக்கு அது பிடிக்காது, அதனால் வெறும் கடுகை மட்டும் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடட்டும். கடுகு சூப்பராக பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஒரு கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அது இதோட சேர்த்துக்கிறேன். அப்புறம் பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதோட சேர்த்து நல்லா வதக்க போகிறேன். சூப்பராக ஆனியன் வந்துட்டு குக் ஆகிடுச்சு. இது வந்து ஆப்ஷனல் தான். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி தான். ஒரு சிலர் வந்து தக்காளி போட்டு சேமியா செய்வாங்க, ஒரு சிலர் அதை போட மாட்டாங்க. நான் வந்து ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்து சேர்த்துக்க போகிறேன். எனக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் சேர்த்துக்கிறேன். இதே ஃபுல்லாக நல்லா வதக்கிடலாம். இப்போது தக்காளி எல்லாம் சூப்பராக வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் 2 பேக்கெட் சேமியா எடுத்திருக்கேன், அதுக்கு நான் 2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த சேமியா வந்து வறுக்க தேவையில்லை, ஏன்னா இது வறுத்த சேமியா தான், அதனால் நான் 2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு வந்து டேஸ்ட் இந்த வாட்டரில் எப்படி மிக்ஸ் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லைட்டாக தூக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கணும். தண்ணி வந்து நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து அந்த வறுத்த சேமியாவை நம்ம கொட்டி மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். என்னடா இது கூட யாருக்கும் செய்ய தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க, கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இதுவும் செய்ய தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இதை ஃபுல்லாக நல்லா மூழ்க வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக குக் ஆச்சு அப்படின்னா நான் ஊற்றின வாட்டர் வந்து கரெக்டாக இருக்கும். அதே போல் சேமியாவும் வந்துட்டு குழையாமல் நல்லா கிடைக்கும், குழையாமல் வரும். இது இன்னும் வேகுந்தப்பறம் காட்டுறேன் நான். இங்கே பாருங்கள், ரொம்ப குழையாமல் சூப்பராக வந்து சேமியா வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதே போல் ட்ரை பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் சேமியா வந்து தெரியாதோ அவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் இதுக்கு வந்து ரோட்டு கடை ஸ்டைலில் தேங்காய் சட்னி, கடலை சட்னி இருக்குது இல்லைங்களா, அது பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராகவே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.